உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைன் சூதாட்டத்தால் தொடரும் தற்கொலைகள். கோலி, கங்குலி, நடிகர் நடிகைகளுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். பள்ளிகளை திறக்க பெற்றோர் கடும் எதிர்ப்பு. தமிழக அரசுக்கு தலைவர்களும் கண்டனம். அமெரிக்க அதிபராக மீண்டும் தொடர்வாரா ட்ரம்ப்? விறுவிறுப்பாக நடக்கும் வாக்குப்பதிவு. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற போது தடியடி. போலீஸ் மாணவர்கள் மோதலால் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளில் விளம்பர தூதுவர்களாக நடித்த கிரிக்கெட் வீரர்கள், நடிகர் நடிகைகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு முகமது ரஸ்வி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்வதோடு அதில் விளம்பர தூதுவர்களாக உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு கிருபாகரன், திரு புகழேந்தி ஆகியோர் விளம்பரங்களில் நடிக்கும் பிரபலங்களில் பலர் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் அவரவர் பாக்கெட்டுகளை நிரப்புவதிலேயே கவனமாக இருப்பதாக கூறினர். தங்களை பலர் பின்பற்றுவார்கள் என அறிந்தும் இவ்வாறு அவர்கள் செயல்படுவது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தவறாக வழி நடத்தி மக்கள் பார்க்க வைக்கப்படுவதாகவும் மக்களின் உணர்வுகளோடு அவர்கள் விளையாடுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளில் விளம்பர தூதுவர்களாக நடித்த கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலி, கங்குலி, நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், சுதீப், ராணா, நடிகை தமன்னா மற்றும் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதற்கிடையே இளைஞர்களின் தற்கொலைக்கு காரணமான ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய கோரி வழக்கறிஞர் திரு முகமது ரஸ்வி, திரு முத்துக்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த பொதுநல மனு இதே அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழக அரசு வழக்கறிஞர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்வது குறித்து 10 நாட்களுக்குள் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதால் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த விளையாட்டால் பலர் தற்கொலை செய்துள்ளதால் அரசு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். ஆன்லைன் ரம்மியில் 25,000 கோடி ரூபாய் புழங்குவதாக கூறிய நீதிபதிகள் இந்த பணம் யார் யார் கணக்குக்கு செல்கிறது, அதன் உரிமையாளர்கள் யார் என்று கேள்வி எழுப்பினர். இந்த விளையாட்டுகளை தடை செய்வது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்கிடையே ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்த கோவை தொண்டாமுத்தூர் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த ஜீவானந்தம் என்பவரும் கோவை சுந்தராபுரம் மச்சாம்பாளையத்தைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறப்பதற்கு பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா 2வது அலை பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் வரும் 16ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் கொரோனாவுக்கு இதுவரை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மாணவர்களின் உயிரோடு விளையாட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். திடீரென்று பள்ளிக்கூடங்களை திறப்போம் 16ஆம் தேதி என்று அறிவித்திருப்பது சரியல்ல. இதை தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் மாணவர்களுடைய உயிர் முக்கியமானது. இந்த வருஷம் படிக்கவில்லை என்றால் அடுத்த வருஷம் படித்துக் கொள்ளலாம். ஆனால் உயிர் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நவம்பர் 16ஆம் தேதி திறப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. உலக நாடுகளிலெல்லாம் இதனுடைய தொற்று பரவல் என்பது இப்போதுதான் 2ஆம் கட்டத்தை அடைந்திருக்கிறது என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. பக்கத்து மாநிலங்களில் கூட பெருந்தொற்று 2வது அலை வீசி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் உடனடியாக வெகு சீக்கிரத்தில் அந்த பள்ளி திறப்பு என்பதை நடைமுறைப்படுத்த போகிறோமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. ஏன்னா பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும், மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், அவர்களுடைய கல்வி கற்றல் சூழல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களுடைய விருப்பம். ஆனால் அதை பிள்ளைகளை வைத்து நாம் இந்த பெருந்தொற்று காலத்தில் பரிசோதனை செய்துவிட முடியாதல்லவா? எனவே அரசு கொஞ்சம் இன்னும் கலந்தாலோசித்து தக்க நிபுணர்களுடன் பேசி கலந்து ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். பல்வேறு இடங்களிலிருந்தும் விடுதிகளிலிருந்தும் பள்ளிக்கு வரும் மாணவர்களால் கொரோனா தொற்று எளிதாக பரவும் வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையே பள்ளிகள் திறப்பது தொடர்பான தமிழக அரசின் அறிவிப்புக்கு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, விடுதி மாணவர்களுக்கு தங்கும் வசதி மற்றும் உணவு ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்து பெற்றோரும் ஆசிரியர்களும் அச்சத்தில் தவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா 2வது அலை வீசும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்து அதன்படி பல்வேறு நாடுகள் தாக்குதலுக்குள்ளாகி வரும் நிலையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறக்க வேண்டுமா என திரு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
பிரிட்டன், இஸ்ரேல், தென்கொரியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் கொரோனா பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த உலக சுகாதார நிறுவனம் துவக்க பள்ளிகளை விட உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என எச்சரித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில், எடுத்தோம் கவிழ்த்தோம் என பள்ளிகளை திறந்து மாணவர்களின் உயிரோடு விளையாடுவது சரியாக இருக்காது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் இரண்டாவது முறையாக ட்ரம்ப் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த தலைவராக கருதப்படும் அமெரிக்க அதிபரை தேர்வு செய்ய 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறுவது வழக்கம். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ட்ரம்ப் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பிடன் களமிறங்கியுள்ளார். கொரோனா பாதிப்பை சரிவர கையாளாதது, பொருளாதார வீழ்ச்சி, வெறுப்பு பேச்சு உள்ளிட்டவை ட்ரம்புக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள கருத்து கணிப்புகள் அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் முன்னணியில் உள்ளதாக தெரிவித்துள்ளன. 78 வயதான ஜோ பிடன் ஒபாமா அதிபராக இருந்தபோது 8 ஆண்டுகள் துணை அதிபராக இருந்த அனுபவம் வாய்ந்தவர் மற்றும் அமெரிக்க வரலாற்றிலேயே அதிபர் தேர்தலில் போட்டியிடும் அதிக வயதுடையவர். பரபரப்பாக நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. மிகச்சிறிய பகுதியான நியூ ஹாஸ்பியரில் 60 ஆண்டுகால பாரம்பரியப்படி வாக்குப்பதிவு முதலில் தொடங்கியது. அங்குள்ள டிஸ்க்வில்லே நோச் வாக்குச்சாவடியில் பதிவான 5 வாக்குகளையும் ஜோ பிடன் பெற்றார். அதே சமயம் மில்ஸ்வீட் பகுதியில் ட்ரம்புக்கு 12 வாக்குகளும் ஜோ பிடனுக்கு 5 வாக்குகளும் கிடைத்தன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் 2016ஆம் ஆண்டு 13 கோடியே 80 லட்சம் பேர் வாக்களித்த நிலையில் தற்போது கொரோனா பாதிப்பு காரணமாக முன்கூட்டியே நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் 9 கோடியே 50 லட்சம் வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். புளோரிடா, ஜார்ஜியா, டெக்சாஸ், வடக்கு கரோலினா, ஒஹாயோ உள்ளிட்ட மாகாணங்களில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று கூறப்படுகிறது. அரிசோனா, விஸ்கான்சன், மிச்சிகன், பென்சில்வேனியா உள்ளிட்ட மாகாணங்களில் வாக்கு எண்ணிக்கை பின்னர் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் எலக்டோரல் காலேஜ் எனப்படும் தேர்தல் வாக்காளர் குழுவில் உள்ள 538 வாக்குகளில் 270 வாக்குகளை பெறுபவரே அடுத்த அதிபர் என்பதால் ட்ரம்புக்கும் ஜோ பிடனுக்கும் இடையேயான போட்டியில் கருத்து கணிப்புகளை தாண்டி கடைசி நேர அதிசயங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இதனிடையே துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டி அவரது சொந்த ஊரில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பைங்காநாடு துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்ட அவருக்கு ஆங்காங்கே வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. கமலா ஹாரிஸ் வெற்றி பெற தர்மசாஸ்தா ஸ்ரீ சேவக பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெற்றன. நவம்பர் 10ஆம் தேதி முதல் திரையரங்குகளை திறக்க அனுமதி வழங்கியுள்ள தமிழக அரசு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. ஒன்றுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் கொண்ட மல்டிபிளெக்ஸ், வணிக வளாகங்களில் உள்ள திரையரங்குகள் உள்ளிட்ட அனைத்து திரையரங்குகளும் 50% இருக்கைகளை மட்டும் பயன்படுத்தி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் திரையரங்குகளை திறக்க அனுமதி இல்லை. திரையரங்குக்கு வரும் பார்வையாளர்கள் பொது இடங்கள், காத்திருப்பு அறை உள்ளிட்ட இடங்களில் குறைந்தபட்சம் 6 அடி இடைவெளியை பின்பற்ற வேண்டும். திரையரங்குக்குள் எப்போதும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் திரையரங்குக்கு உள்ளே வரும் மற்றும் வெளியே செல்லும் வழிகளில் கையால் தொடாமல் பயன்படுத்தக்கூடிய கை சுத்திகரிப்பான் வழங்கும் இயந்திரங்கள் நிறுவப்பட வேண்டும். பொது இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது. ஒரு நபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டால் திரையரங்கு முழுவதும் கிருமி நாசினியால் சுத்தம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு காட்சிக்கு பிறகும் கிருமி நாசினியால் திரையரங்கை சுத்தம் செய்ய வேண்டும். ஆன்லைன் மூலம் அனுமதி சீட்டு வழங்குவதை ஊக்குவிப்பதுடன் திரையரங்குகளில் அனுமதி சீட்டு பெறும் இடங்களில் கூட்டத்தை தவிர்க்க கூடுதல் கவுண்டர்கள் திறக்க வேண்டும். திரையரங்கிலிருந்து கூட்டமாக வெளியேறாமல் வரிசையாக வெளியேறுவதை முறைப்படுத்த வேண்டும். பயன்படுத்தாத இருக்கை மீது டேப் ஒட்டுவது அல்லது ஒளிரும் மை கொண்டு எழுத வேண்டும். கூட்ட நெரிசலை தவிர்க்க இடைவேளை நேரத்தை அதிகரிக்க வேண்டும். மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் காட்சி நேரங்களை மாற்றி அமைக்க வேண்டும். பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவு மற்றும் குளிர்பானங்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். திரையரங்குக்குள் உணவு மற்றும் குளிர்பானங்கள் வழங்குவதற்கு தடை உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயமாக கடைபிடிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடச் சென்றபோது தடியடி நடத்திய போலீசாரை மாணவர் அமைப்பினர் திருப்பி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவலர் பணிக்கான உடற்கூறு தகுதி தேர்வை துணை நிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி நிறுத்தி வைத்துள்ளார். இதனை கண்டித்து SFI, TYFI உள்ளிட்ட மாணவர் அமைப்பினர் காமராஜர் சிலை அருகே திரண்டு ஆளுநருக்கு எதிராக முழக்கமிட்டனர். பின்னர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரின் தாக்குதலை கண்டித்து மாணவர் அமைப்பினர் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர்.
போராடிய இளைஞர்கள் மீதுதான் காத்திட்டத்தை ஏறி விட்டு கைது செய்யப்பட்ட அனைவரும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டனர். ஆளுநரை கண்டித்து மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்துகளை ஏற்படுத்தும் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை சீரமைக்க வலியுறுத்தி குமரி மாவட்டம் சின்னத்துறையில் மீனவர்கள் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக முகத்வாரத்தில் படகுகள் கவிழ்ந்து விபத்துகள் ஏற்பட்டு பல மீனவர்கள் உயிரிழந்தனர். அடுத்தடுத்து 4 மீனவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து துறைமுகத்தை சீரமைக்க கோரி 2 மாதங்களுக்கு முன்பு மீனவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினர். அப்போது அரசு அளித்த உத்தரவாதத்தை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. துறைமுகத்தில் 2 நாட்கள் மண் அள்ளப்பட்ட நிலையில் பணிகள் கைவிடப்பட்டன. இந்நிலையில் 3 தினங்களுக்கு முன்பு முகத்வாரம் அருகே படகு கவிழ்ந்து மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். ஏற்கனவே அரசு கொடுத்த உறுதிமொழிப்படி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை சீரமைக்குமாறும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்கவும் வலியுறுத்தி தூத்தூர் மண்டல 8 கிராம மீனவர்கள் சின்னத்துறையில் மீண்டும் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். துறைமுகத்தின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், துறைமுகம் சீரமைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அதில் நிரந்தரமாக மணல் அள்ளும் இயந்திரம் கொண்டு அந்த தூர்வாரும் பணியை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதன் பிறகு எங்களுடைய இந்த கடந்த நாட்களாக இறந்த மீனவ குடும்பங்களுக்கு ஓக்கி புயலை நடந்த சம்பவத்தை போன்று அவர்களுக்கு தந்த அந்த நிதி உதவிகளை 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தர வேண்டும். மீனவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தையொட்டி 8 கிராமங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் 300க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் கடலுக்கு செல்லவில்லை. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே நாட்டு மாடுகளை காக்கும் மையம் பாரம்பரியத்தையும் நினைவுபடுத்தி வருகிறது. திருவிழிமிழலை கிராமத்தில் கோரக்ஷண சமிதி செயல்பட்டு வருகிறது. அடிமாடாக அனுப்பப்படும் பால் சுரப்பு நின்ற பசுக்கள் மற்றும் வயதான காளைகளை பெற்று இங்கு வளர்த்து வருகின்றனர். ஓங்கோல், பிருந்தாவன், உம்பளச்சேரி, டார்பார்கர், காங்க்ரோச், பொன்னி உள்ளிட்ட பல வகையான மாடுகள் இந்த மையத்தில் தஞ்சமடைந்துள்ளன. சாணம், கோமியம் ஆகியவற்றிலிருந்து விபூதி, பல்பொடி, கொசு விரட்டி, அகல் விளக்கு, விநாயகர் சிலை மற்றும் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், பஞ்சகவ்யம், மீன் அமிலம், ஐந்திணை கரைசல் போன்றவையும் கோசாலையில் தயாரிக்கப்படுகின்றன. 65-70 பசுக்களுக்கு மேல நம்ம கிட்ட இங்க பாரம்பரியமான ரகங்கள் பசுக்கள்லாம் இங்க இருக்கு. இந்த நாட்டு பசுவின் மூலமா சாண விநாயகர், சாண கிருஷ்ணர், சாண அகல் விளக்கு இது போல பலதரப்பட்ட பொருட்களை நம்ம கோசாலையில தயார் பண்ணி அதை மற்றவங்களுக்கு எப்படி பண்றதுன்றதையும் கற்றுக் கொடுக்குறோம். நம்ம உரம் தேவைப்படுது விவசாயத்துக்கு, அதுக்கு உண்டான பஞ்சகவ்யம், தேமு கரைசல், அது மாதிரி ஐந்திலை கரைசல், இது மாதிரியான விஷயத்துக்கு இந்த நாட்டு மாட்டு பசு சாணமும் அதோட கோமியமும் யூஸ் ஆகுது. அப்புறம் அது இல்லாமல் பார்த்தா மண்புழு உரம்னு ரெடி பண்ணலாம், அதுக்கும் நம்மளோட நாட்டு பசு சாணம் பயன்படுது. இந்த கோசாலையில் மக்கள் மறந்து போன கல் செக்கு, ஏர், இரட்டை மாட்டு வண்டி உள்ளிட்ட பாரம்பரிய அம்சங்களை வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது செய்தி துளிகள். ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் அடுத்தடுத்து 6 இடங்களில் பொதுமக்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பீதி நிலவுகிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர், ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் பயங்கரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான். துப்பாக்கிச் சூட்டை அடுத்து வியன்னாவில் பல பகுதிகள் சீல் வைக்கப்பட்டன. IS பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரியவந்துள்ளது. பீகாரில் 2வது கட்டமாக 94 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், காங்கிரஸ் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் திரு தேஜஸ்வி யாதவ், திரு சிராக் பஸ்வான் ஆகியோர் வாக்களித்தனர். 2வது கட்ட தேர்தலில் 50% மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் பீகாரில் 3வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் திரு மோடி இன்று தொடங்கியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள பேரறிவாளன் கருணை மனு மீது தமிழக ஆளுநர் முடிவெடுக்காததற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. ஆளுநர் ஏன் முடிவெடுக்காமல் இருக்கிறார் என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் தமிழக அரசு அவருக்கு ஆலோசனை வழங்க அறிவுறுத்தியுள்ளது. பேரறிவாளன் மனு மீதான விசாரணை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாபை தொடர்ந்து ராஜஸ்தான் அரசு 3 மசோதாக்களை நிறைவேற்றியுள்ளது. இந்த மசோதாக்கள் மீது நள்ளிரவு வரை விவாதம் நடைபெற்றது. மசோதாக்கள் மீது குரல் வாக்கெடுப்பு நடைபெற்ற போது பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு ஆன்லைன் பதிவு இன்று தொடங்கியுள்ளது. வரும் 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை மாணவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தரவரிசை பட்டியல் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் கலந்தாய்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்கு தமிழ் செம்மல் விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி வழங்கினார். மாவட்ட வாரியாக 39 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக 19 பேருக்கு விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து 15,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டில் இயக்கப்பட்டதை விட 4,000 பேருந்துகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சீர்மிகு சிறப்பு கல்வி நிறுவன அந்தஸ்து தேவையில்லை என்று மத்திய கல்வி அமைச்சகத்திடம் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு அந்தஸ்து வழங்கினால் 5 ஆண்டுகளில் 1,500 கோடி ரூபாய் நிதி திரட்ட முடியும் என்று மத்திய அரசுக்கு துணைவேந்தர் எழுதிய கடிதம் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ ஆலோசனை நடத்தினார். வாக்காளர் பட்டியலை நேர்மையாகவும் நியாயமாகவும் வெளியிட வேண்டும் என்று அவரிடம் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின. தூத்துக்குடியில் தூய்மை பணியின் போது கை துண்டாகி பாதிக்கப்பட்ட பெண் பாக்யலட்சுமிக்கு திமுக சார்பில் 2 லட்சம் ரூபாயை அக்கட்சி எம்பி திருமதி கனிமொழி வழங்கினார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை வலியுறுத்தும் குப்பையின் மறுபக்கம் என்ற குறும்படத்தையும் அவர் வெளியிட்டார். மாமல்லபுரத்தில் சுற்றுலா தலங்களை திறக்க வலியுறுத்தி மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறு வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், சுற்றுலாவை சார்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா காரணமாக மூடப்பட்ட புகழ்பெற்ற பத்மநாபபுரம் அரண்மனை சுற்றுலா பயணிகளுக்காக இன்று திறக்கப்பட்டது. முகக்கவசம், கையுறை அணிந்து வர வேண்டும் என்றும் அரண்மனையை பார்வையிட தனிநபர் இடைவெளியுடன் 10 பேராக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வேலூர் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தை பார்வையிட 10ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் முதல் உலை வால்வில் ஏற்பட்ட பழுது காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது 2வது உலையில் 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 504 புள்ளிகள் உயர்ந்து 40,261 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 144 புள்ளிகள் அதிகரித்து 11,814 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 88 ரூபாய் உயர்ந்து 38,160 ரூபாயாகவும் 1 கிராம் 4,770 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 67 ரூபாயாக உள்ளது. இனி வருவது பல்சுவை செய்திகள். பசுமரத்தாணி என்று சொல்வது போல குழந்தை பருவத்தில் சொல்லிக் கொடுப்பது நினைவில் கல்வெட்டாக பதியும். அவிநாசியை அடுத்த சேவூர் அருகே லூர்துபுரம் ஓனாப்பாறையைச் சேர்ந்த விவசாயி ரவி, பேசில் தம்பதியின் மகள் ஆக்னஸ் எதையும் எளிதில் நினைவு வைத்துக் கொள்ளும் திறன் படைத்த குழந்தை. இதை பார்த்த பெற்றோர் உரிய பயிற்சி அளிக்க 22 இந்திய மொழிகளின் பெயர்களை 10 வினாடிகளுக்கும் குறைவான நேரத்தில் ஒப்புவித்து சாதனை படைத்துள்ளது இந்த குழந்தை. இந்த சாதனை இந்திய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. असमी, बंगाली, बोडो, डोगरी, गुजराती, हिंदी, कन्नड़, कश्मीरी, कोंकणी, मैथिली, मलयालम, नेपाली, ओडिया, पंजाबी, संताली, हिंदी, तमिழ், संस्कृत. மாநில தலைநகரங்களின் பெயர்கள் உள்ளிட்டவற்றையும் 3 வயது குழந்தை ஆக்னஸ் சரளமாக கூறுவது அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. தமிழ்நாடு, சென்னை, மணிப்பூர், இம்பால், திரிபுரா, அகர்தலா, ஒடிஷா, புனே, கேரளா, டிண்டா, கர்நாடகா, பெங்களூர், ஆந்திரப்பிரதேஷ், ரதி, தெலுங்கானா, ஹைதராபாத், உத்தரப்பிரதேஷ், லக்னோ, கோவா, பனாஜி, குஜராத், காந்திநகர், மத்தியப்பிரதேஷ், போபால், மகாராஷ்டிரா, மும்பை, ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், சத்தீஸ்கர், அட்டாநகர், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேஷ், சிம்லா. பெங்களூரு ராஜராஜேஸ்வரி நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவின் போது வாக்காளர்களுக்கு ஓர் இளைஞர் முகக்கவசங்களை வழங்கிக் கொண்டிருந்தார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த துணை ராணுவ படை வீரர் ஒருவர் பாஜகவினர் பயன்படுத்தும் காவி நிறத்தில் முகக்கவசம் அணிந்திருந்தார். அதை மாற்ற வேண்டும் என்று இந்த இளைஞர் கூறி வேறு முகக்கவசத்தை கொடுத்த வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. सर हाಕೊಳ್ಳಿ सर प्लीज. अरे मैं वाइट वाला पेन प्लीज हाಕೊಳ್ಳಿ. ಕನ್ನಡ ನಿಮಗೆ ಬೇಕು ಒಂದು ಅವ್ರಿಗಂತ ಉಂಟಾ? புகைப்பட கலைஞருக்கு போஸ் கொடுப்பது ஒரு சந்தோஷம் தரும் சவாலான காரியம். அதற்காகத்தான் இந்த செல்லப்பிராணி குடும்பம் குதூகலத்துடன் தயாராகிறது. திரைப்படம், தொலைக்காட்சியில் பார்ப்பதை நடித்து காட்டுவது குழந்தைகளுக்கு பிடிக்கும். சண்டை காட்சியை பார்த்து ரசித்த ஒரு சிறுவன் தனது பொம்மையுடன் அதே ஆக்ரோஷத்துடன் மோதுவதை பாருங்கள். One, two,
செய்யும் போது அன்பு, பாசம் இதற்கெல்லாம் இடம் கொடுத்தால் சமூகமே பாதிக்கப்படும். கடமை நேரத்தில் கணவன் மீது மனைவி அக்கறை காட்டுவதால் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளின் விளம்பர தூதுவர்களாக நடித்த கிரிக்கெட் வீரர்கள், நடிகர், நடிகைகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறக்க பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து வரும் நிலையில் 2வது முறையாக ட்ரம்ப் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.